வணக்கம் விவசாய பெருமக்களே. ஸோ இன்றைக்கி நான் பார்ப்பது பார்த்தீங்கன்னா கடலக்காய் செடிங்க, அதாவது நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலக்கடலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாதத்த காலப்பயிருங்க. அது குறுகிய கால சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைப்புள்ளி நோய் தெரியுதுங்களா? இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிற நோய் வந்து தாக்குதலுக்கு வந்து உள்ளாகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனை யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வேப்ப காய் இருக்குல்லங்க. ஸோ வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்லா க்யூர் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்படி இருக்கிற இலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைப்புள்ளி நோய், இலைகள் நோய் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது எப்படி ஆயினும் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து விவசாயம் பண்ணி நம்ம இந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தீவனமாகவும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து ஆட்டி நம்ம வந்து சமையலுக்கு கடலெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.